உங்க வீட்டு யூபிஎஸ் பேட்டரி ஒருவேளை உங்க பணத்துல மெதுவா கரைக்கிற ஒரு டைம் பாம் மாதிரி இருக்கலாம் தெரியுமா? ஆமாங்க, உங்க அந்த பெரிய இன்வெர்டர் பேட்டரிய ஒரு அழகான மூடிய மர அலமாரியில நீட்டா மறைச்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க தெரியாமலேயே ஒரு வெப்ப பொறியை உருவாக்குறீங்க. அது உங்க பேட்டரியோட உள்ள ரசாயனங்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்கு. இந்த கேள்வி நேரடியா உங்களுக்கானதுதான். ஏன் இவ்ளோ விலை உயர்ந்த லெட் ஆசிட் பேட்டரிகள் அதோட வாரண்டி காலம் முடியறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே செயலிழந்து போகுது? இதுக்கான விடை ஒருவேளை உங்க காற்றோட்டம் இல்லாத அலமாரியில தான் ஒளிஞ்சிருக்கலாம். பாருங்க, இப்பெல்லாம் நவீன இன்டீரியர் டிசைன்னாலே எல்லாம் சுத்தமா நேர்த்தியா இருக்கணும் தான் நாம நினைக்கிறோம். ஹால்ல ஒரு பெரிய அசிங்கமான பேட்டரியும் அதுல இருந்து வர்ற வயர்களையும் பார்க்க யாருக்கு தான் பிடிக்கும்? அதனால இதையெல்லாம் ஒரு அழகான கேபினெட்ல மறைச்சிடுறோம். ஆனா இங்கதான் அசல் சிக்கலே தொடங்குது. அது என்னன்னு நாம விரிவா பார்ப்போம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. சரி, இப்ப இந்த பிரச்சனையோட ஆணிவேர் என்னன்னு பார்ப்போம். இது ஒரு பொதுவான இன்டீரியர் டிசைன் வழக்கத்திலிருந்து தான் உருவாகுது. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய ஆபத்து மறைஞ்சிருக்கு. நீங்க உங்க கார்பெண்டர் கிட்டயோ அல்லது இன்டீரியர் டிசைனர் கிட்டயோ கேட்டா அந்த பெரிய பேட்டரியை மறைக்க ஒரு காற்று புகாத பிளைவுட் அல்லது எம்டிஎஃப் கேபினட்டை அழகா செஞ்சு கொடுப்பாங்க. பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா இயற்பியல் ரீதியாகவும் வேதியியல் ரீதியாகவும் இது ஒரு பேரழிவுன்னு தான் சொல்லணும். சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் நடக்குது. பிளைவுட் ஒரு சிறந்த வெப்ப தடுப்பான், அதாவது ஹீட் இன்சுலேட்டர். அது வெப்பத்தை கச்சிதமா உள்ளேயே சிறைப்பிடிச்சு ஒரு சாதாரண சேமிப்பு பெட்டிய ஒரு மெதுவா சூடேறும் அடுப்பா மாத்திடுது. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். உங்க பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வெந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்லோ மோஷன் அடுப்பு விளைவு தான் பேட்டரியோட ஆயுள பாதியா குறைக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. இப்ப இந்த வெப்பம் எப்படி ஒரு மரணச் சுழற்சியை உருவாக்குதுங்கிற அறிவியலை கொஞ்சம் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான பகுதி, அதனால கவனமா கேளுங்க. கரண்ட் போனதுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு மின்சாரம் திரும்பி வந்து இன்வெர்டர் பேட்டரியை சார்ஜ் செய்ய ஆரம்பிக்கும் போது உள்ளே நடக்கிற இரசாயன வினை இயற்கையாவே வெப்பத்தை உருவாக்கும். இது நார்மல் தான். திறந்த வெளியில இருந்தா இந்த வெப்பம் காத்துல கலந்துடும். ஆனா மூடிய இடத்துல இது ஒரு முடிவே இல்லாத ஆபத்தான சுழற்சியா மாறிடுது. இப்ப இந்த ஸ்லைட பாருங்களேன், வித்தியாசம் எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கே புரியும். ஒரு பேட்டரி திறந்த வெளியில நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கும்போது வெப்பநிலை சுமார் 28 டிகிரி இருக்கு. ஆனா அதே பேட்டரி ஒரு மூடிய மர கேபினெட்ல இருக்கும்போது வெப்பநிலை 45 டிகிரிக்கும் அதிகமா போகுது. அப்பப்பா, இது எவ்வளோ பெரிய ஆபத்து! இந்த ஆபாயகரமான சுழற்சி 4 படிகள்ல நடக்குது. முதல் படி, சார்ஜ் ஆகும்போது உருவாகிற வெப்பம் கேபினெட்டை விட்டு வெளியே போக முடியாம உள்ளேயே சேருது. 2வது படி, பேட்டரி சூடாக சூடாக அதோட உள் மின்தடை குறையுது. 3வது படி, மின்தடை குறைஞ்சதால இன்வெர்டர் சார்ஜர் இன்னும் அதிக கரண்ட்டை பேட்டரிக்குள்ள தள்ளுது. கடைசி படி, இந்த அதிகப்படியான கரண்ட் பேட்டரியை இன்னும் அதிகமா சூடாக்குது. அப்புறம் என்ன, மறுபடியும் முதல் படியிலிருந்து? இது ஒரு முடிவில்லாத லூப் மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த தாங்க முடியாத வெப்பம் பேட்டரிக்குள்ள என்னதான் செய்யுது? அது 2 வழிகள்ல பேட்டரிய மெதுவா கொள்ளுது. இத ஒரு வகையான இரசாயன தற்கொலைன்னே சொல்லலாம். மொத விஷயம், எலக்ட்ரோலைட் வறண்டு போறது. உங்க பேட்டரிக்குள்ள இருக்கிற டிஸ்டில்டு வாட்டர் அதிக வெப்பத்தால வேகமா ஆவியாகிடும். ஆனா 2வது அதை விட மோசமானது, பிளேட் சல்ஃபேஷன். இதுதான் ரொம்ப ஆபத்தானது. அதிக வெப்பம் லெட் சல்ஃபேட் படிகங்களை பேட்டரியோட ஈயத்தகடுகள் மேல ரொம்ப கடினமா படிய வச்சிடும். சிமெண்ட் மாதிரி படிஞ்சிடுற இந்த படிமம் ஒரு முறை உருவாகிடுச்சுன்னா அந்த பேட்டரி நிரந்தரமா சார்ஜ் ஏத்துக்கும் திறனை இழந்துவிடும். அவ்வளவுதான், பேட்டரி காலி. இதனால என்ன விளைவுன்னு தெரியுமா? 5 வருஷம் நல்லா உழைக்க வேண்டிய ஒரு பேட்டரி வெறும் 18 மாசத்துல இல்லைனா 2 வருஷத்துல செயல் இழந்து போயிடுது. இது உங்க பணத்துக்கு ஏற்படுற நேரடியான நஷ்டம். இப்ப நிறைய பேர் மனசுல இருக்கிற ஒரு பொதுவான தவறான நம்பிக்கையை உடைக்க போறோம். உங்க கேபினெட் பெருசா இருந்தா மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா? அது உண்மையல்ல. நிறைய பேர் சொல்றத நான் கேட்டிருக்கேன், ஏன் அலமாரி ரொம்ப பெருசுங்க, உள்ள தாராளமா காத்து இருக்கு அப்படின்னு. ஆனா இது ஒரு தவறான நம்பிக்கை. முக்கியமான விஷயம் இதுதான், தேங்கி நிக்கிற காத்து ஒருபோதும் குளிர்விக்காது. அது வெப்பத்தை தடுக்கத்தான் செய்யும். காத்து உள்ள வரவும் சூடான காத்து வெளியே போகவும் ஒரு பிரத்யேக வழி இல்லைன்னா அந்த காத்து நகரவே நகராது. வெப்பம் அங்கேயே தேங்கி நின்னுடும். இதுல செய்யப்படுற இன்னொரு பொதுவான தப்பு, இன்வெர்டர் யூனிட்டை அலமாரியோட மேல் தட்டுல வைக்கிறது. வெப்பக்காற்று எப்பவுமே மேல் நோக்கி தான் போகும். அப்படி இருக்கும்போது நீங்க இன்வெர்டரை மேல வச்சா அது அந்த பெட்டியிலேயே ரொம்ப சூடான இடத்துல இருக்கிற மாதிரி ஆயிடும். இது இன்வெர்டரோட ஆயுளையும் குறைச்சிடும்.
சரி, இவ்ளோ பிரச்சனை இருக்கே, இதுக்கு தீர்வு இல்லையான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு. இதுக்கான தீர்வு நம்ப முடியாத அளவுக்கு எளிமையானது, செலவும் ரொம்ப ரொம்ப கம்மி. யோசிச்சு பாருங்க, ஒரு புது பேட்டரி வாங்க 15,000 ரூபாய் செலவு பண்றதுக்கு பதிலா வெறும் 500 ரூபாய் செலவுல இந்த பிரச்சனையை நிரந்தரமா சரி பண்ணிடலாம். இந்த ஒப்பீடு ஒன்றே போதும் நீங்க ஏன் உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்னு புரிஞ்சுக்க. நம்ம செய்ய வேண்டியது ஒரு சிம்னி விளைவை உருவாக்குறது தான். இது ஒரு எளிமையான இயற்பியல் விதி. குளிர்ச்சியான அடர்த்தியான காத்து கீழே உள்ளே வந்து பேட்டரியால சூடாக்கப்பட்டு லேசான சூடான காற்றா மாறி மேல இருந்து வெளியே போயிடும். இது ஒரு இயற்கையான தொடர்ச்சியான காற்றோட்டத்தை உருவாக்கும். இந்த தீர்வை 3 எளிய படிகள்ல செஞ்சிரலாம். முதல் படி, குளிர்காத்து உள்ளே வர்றதுக்கு அலமாரியோட கதவுகள்ல ஏகப்பரே கீழே துளைகள் அல்லது வெண்ட்களை பொருத்துங்க. 2வது படி, சூடான காற்றை வெளியே இழுக்கிறதுக்கு அலமாரியோட ஏகப்பரை மேல ஒரு சின்ன கம்ப்யூட்டர் எக்ஸாஸ்ட் ஃபேனை பொருத்துங்க. 3வது படி, கனமான பேட்டரிய எப்பவுமே தரையில, அதாவது அந்த இடத்திலேயே மிகவும் குளிரான பகுதியில வைங்க. கடைசியா ஒரு முக்கியமான குறிப்பு. இன்வெர்ட்டருக்குள்ள இருக்கிற சின்ன ஃபேன் வேலை செய்ய அதை சுத்தி எல்லா பக்கமும் குறைஞ்சது 3 இன்ச்சு இடைவெளி இருக்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. உங்க அழகான இன்டீரியர் டிசைனுக்காக ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பேட்டரியை வீணாக்காதீங்க. இந்த வீடியோ முடிஞ்சதும் உடனே போய் உங்க யூபிஎஸ் இருக்கிற அலமாரியை தொட்டு பாருங்க. உள்ள சூடா இருக்கா? உங்க பதில் ஆம்னா இப்ப நீங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். உங்க அனுபவத்தை கீழே கமெண்ட்கள்ல பகிர்ந்துக்கோங்க. Like,